Hello viewers, today we are going to see about turnover ratio or activity ratio or performance ratio. CA இருக்கு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல இப்போ நம்ம பார்க்க போறோம். First raw material turnover ratio. Raw material turnover ratio என்ன? What do you mean by that? Raw material turnover அப்படினா ஒரு வருஷத்துக்கு மொத்தமா எவ்வளவு raw material நம்ம கன்சியூம் பண்றோம். அதுல நீங்க எப்படி நான் இத எதுக்காக நமக்கு தெரியணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா how fast the materials I mean raw materials to be moved அப்படிங்கறத நம்ம பார்க்கிறது யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. அப்ப நீங்க இதுல எப்படி போடணும்னா இந்த டர்னோவர் ரேஷியோ அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2 மாசம் ஸ்டாக் வச்சுக்கலாமா 3 மாசம் ஸ்டாக் வச்சுக்கலாமா. இது இந்த ரேஷியோ வந்து இஸ் வெரி மச் ரிக்வயர்ட் இன் தி கால்குலேஷன் ஆஃப் வொர்க்கிங் கேபிட்டல் மூவ்மெண்ட். இப்போ வொர்க்கிங் கேபிட்டல் நமக்கு தேவை அப்படினு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் பிளான் பண்ணணும். 1 மாசம் ஸ்டாக் நம்ம கையில வச்சுக்கணும் இல்ல 2 மாசம் ஸ்டாக் நம்ம கையில வச்சுக்கணும். அப்ப மொத்தம் வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு நம்ம manufacture பண்ண போறோம், எவ்வளவு raw material தேவைப்படுது, ஓபனிங் ஸ்டாக் எவ்வளவு, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு, பர்ச்சேஸ் எவ்வளவு, இதெல்லாம் கூட்டி கழித்தோம்னா நமக்கு என்ன வரும்னா raw material consumption வரும். அப்ப டோட்டல் raw material எவ்வளவு நம்ம கன்சியூம் பண்றோமோ அதுல ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ஐ மீன் ஆவரேஜ் ஸ்டாக்ங்கிறது என்ன ஓபனிங் ஸ்டாக் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. அப்பனா என்ன ஆவரேஜ் ஸ்டாக் இவ்வளவு நமக்கு தேவைப்படுது. அப்ப மொத்தம் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு ஸ்டாக் அப்படினு சொன்னா அப்ப நீங்க எவ்வளவு நாள் கிரெடிட் அத எவ்வளவு நாள் வந்து நீங்க ஸ்டாக் மெயின்टेन பண்ணனும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். அப்ப நீங்க என்ன பண்ணனும் raw material turnover ratioக்கு வந்து raw material consumption by average stock. raw material consumption எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் raw materials plus purchases அந்த during the periodல எவ்வளவு பர்சேஸ் பண்ணிருக்கோம் அந்த ஒரு வருஷத்துல மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் அந்த க்ளோசிங் டேட்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு இத நீங்க போட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கன்சம்ப்ஷன் தெரிஞ்சு போய்டும். அத வந்து ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் raw material நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படி சொன்னா உங்களுக்கு raw material turnover ratio வந்துரும். அப்ப இந்த ரேஷியோ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினா அப்ப அந்த மெட்டீரியல் வருது நம்ம எவ்வளவு சீக்கிரம் அதை நம்ம யூஸ் பண்றோம் அப்புறம் மறுபடியும் எப்ப நமக்கு மெட்டீரியல் தேவைப்படும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த raw material turnover ratio. ரெண்டாவது ரேஷியோ பாத்தீங்கன்னா work in progress ratio. work in progress turnover ratio அப்படி நீங்க பார்த்தா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நம்ம காஸ்ட் அக்கவுண்டன்சில நம்ம பார்த்தோம் என்னமா காஸ்ட் ஷீட்னு ஒன்னு போட்டோம். அதுல நம்ம வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன, ஃபேக்டரி காஸ்ட் என்ன, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சரி அது இப்ப வேண்டாம். இப்போ நமக்கு work in progress turnover ratio அப்படினா என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல work in progress என்ன இந்த மெஷின்ல மெட்டீரியல்ஸ் மாட்டிட்டு இருக்கும். அது வந்து finished goods உடனே வந்துராது. நீங்க ஓபனிங் போடுவீங்க ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணும்போது ஈவினிங்ல க்ளோஸ் பண்ணும்போது என்னன்னா சில மெட்டீரியல்ஸ் இதுலயே மாட்டிருக்கும் ஒரு 10 கிலோ 20 கிலோ மாட்டிருக்கும். அதை தான் நம்ம பண்றது. அப்ப work in progressனா still it has to be converted into final product. It has not been converted into final product. It is under process. That is called working capital அப்படினு சொல்றது. அதாவது work in progress அப்படினு சொல்றது. அப்ப நீங்க work in progress turnover வேணும் அப்படினு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் first of all you have to find out factory cost. How will you find out factory cost? Not only the raw material cost with the labor and then production overheads. The sum of all the three will be the cost, factory cost. So, இத நீங்க கண்டுபிடிக்க not to find out factory cost என்ன பண்ணனும்? Raw material consumption. நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதான் opening stock plus purchases minus closing stock போட்டா raw material consumption வரும். அதோட ஃபேக்டரிக்குள்ள கொடுக்கிற wages அது இல்லாம production overheads. இத மூணையும் சேர்த்தீங்கன்னா factory cost வரும். இந்த ஃபேக்டரி காஸ்ட்ல இருந்து ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் work in progress அதை டிவைட் பண்ணோம். ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் work in progress என்ன அதாவது வருஷ ஆரம்பத்துல work in progress எவ்வளவு இருந்தது வருஷ கடைசில work in progress எவ்வளவு இருக்கு ஓபனிங் work in progress plus க்ளோசிங் work in progress divided by 2. இது எதுக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த it is in order to find out the moment of production cycle எந்த அளவுக்கு மெஷின்ல processல இருக்கு அப்படினு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இது working capital I mean work in progress turnover ratio. And then what about FG? FG refers to finished goods turnover ratio. அப்ப finished goods turnover ratio எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ இந்த finished goodsலயே ரெண்டு டைப் இருக்கு. இப்போ அந்த manufacturer ஒருத்தர் இருப்பாரு, trader ஒருத்தர் இருப்பாரு. traderக்கு ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மென்ட் இருக்கும், manufacturerக்கு ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மென்ட் இருக்கும். இப்போ the manufacturer என்ன பண்ணுவார் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நீங்க காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் நம்ம ஞாபகம் இருக்கா ட்ரேடிங் அக்கவுண்ட்ல பாத்துறோம் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட். அந்த மாதிரி இப்ப காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் அப்படிங்கிறதுனா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஓபனிங் ஸ்டாக் பிளஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதாவது manufacturer இருந்தா
இது வந்து மேனுஃபேக்சர் ஆப்ஷன். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம சீட்ல பார்த்தோம் இல்லையா, காஸ்ட் சீட்ல என்னென்னலாம் பண்றோம் ஆச்சா, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இந்த இடத்துல ஓப்பனிங் ஸ்டாக்ங்கிறது ரா மெட்டீரியலா ஃபினிஷ்டு குட்ஸா? ஃபினிஷ்டு குட்ஸ். புரியுங்களா? அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளவு நம்ம யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளவு பண்ணிருக்கோம், மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் உடைய வேல்யூ என்ன. இதை நீங்க போடிங்க அப்படி சொன்னா அதுதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை ஆவரேஜ் ஃபினிஷ்டு குட்ஸ். ஆவரேஜ் ஃபினிஷ்டு குட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸ் அத ஃபினிஷ்டு ஸ்டாக் அதான் டிவைடட் பை 2 அப்படி பண்ணீங்கன்னா பண்ணணும். இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி இதை டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு ரேஷியோ வரும். அது அந்த ரேஷியோ வச்சு தான் நம்ம ஒரு சம் கூட போட்டோம் முதல்ல. அப்பனா என்ன, how fast the finished goods is moving அப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ் எது, ஸ்லோ மூவிங் கூட்ஸ் எது, டெட் மூவிங் கூட்ஸ் எது, இந்த இது போவே போகாதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ப்ரொடக்ஷன் பண்ணி பார்ப்போம், 6 மாசமா 1 வருஷமா சேல்ஸே ஆகல, டர்ன் ஓவரே ஆகல, அப்படியே ஃபேக்டரியிலே இருக்குது, அது டெட்டு ஆச்சுங்களா. ஸ்லோவாக போயிட்டு இருக்குது, 5 மாசத்துல சேல் ஆகுது, 5 மாசம் வரைக்கும் அங்கேயே கிடக்குது நம்ம ஃபேக்டரியில், அது ஸ்லோ மூவிங். இன்னொன்று ஃபாஸ்ட் மூவிங். அப்போ இந்த ரேஷியோ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஹை ரேஷியோ வந்து இட் ரெஃபர்ஸ் டு ஃபாஸ்ட் மூவிங், லோ ரேஷியோ ரெஃபர்ஸ் டு என்ன ஸ்லோ மூவிங். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது டெப்டார் டர்ன் ஓவர் ரேஷியோ. டெப்டார் என்னன்னு தெரியும் இல்லையா, நம்ம கிரெடிட் சேல் பண்ணியிருந்தோம்னா அவங்கள்ட்ட பைசா எத்தனை மாசம் கழிச்சு வரும், 2 மாசம் கிரெடிட் கொடுக்குறோமா 3 மாசம் கிரெடிட் கொடுக்குறோமா, அதுதான். இப்போ இந்த டெப்டார் டர்ன் ஓவர் ரேஷியோ எவ்வளவு மாசம் கிரெடிட் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது. டெப்டார் அப்ப என்ன ஆயிடுது, it is to be calculated only on credit sales not cash sales. cash sales னா பணம் வந்து முடிஞ்சிருது. credit sales னா அப்ப மொத்த credit sales எவ்வளோ, credit sales னா தெரியும் இல்லையா, டோட்டல் சேல்ஸ்ல இருந்து cash sales டிடக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு credit sales வந்துரும். இல்ல credit sales क्वेश्चनலயே கொடுத்திருந்தா அதை அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள். ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் எப்படி பார்க்கலாம்னா 3 விதமா பார்க்கலாம். ஓபனிங் டெப்டார் பிளஸ் க்ளோசிங் டெப்டார் டிவைடட் பை 2 அப்படி பார்க்கலாம். ஓபனிங் பில்ஸ் ரிசீவபிள் பிளஸ் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை 2 அப்படி பார்க்கலாம். இல்ல ஓபனிங் டெப்டார் ஓபனிங் பில்ஸ் ரிசீவபிள் பிளஸ் ஓபனிங் வாட் ஷல் ஐ சே ஓபனிங் டெப்டார் என்ன சொன்ன, ஓபனிங் டெப்டார் பிளஸ் ஓபனிங் பில்ஸ் ரிசீவபிள் க்ளோசிங் டெப்டார் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள். இத நாளையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படி சொன்னாலும் உங்களுக்கு வந்துரும் எது, ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள். அப்ப டெப்டார் டர்ன்ஓவர் ரேஷியோ அப்படினா அப்ப வேற ஒண்ணும் இல்ல, எத்தனை மாசம் கிரெடிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அப்ப டோட்டல் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ டிவைடட் பை ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டா இப்போ இதுல தெரிஞ்சிடும். இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் தி ஸ்பீட் ஆஃப் கலெக்ஷன். இப்போ நம்ம வித்தோம்னா அவங்களுக்கு பணம் எவ்வளவு வேகமா வரும், 2 மாசத்துல வருமா 3 மாசத்துல வருமா இல்ல ஒரே மாசத்துல வந்துருமா, அதான் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் ஸ்பீட் ஆஃப் கலெக்ஷன் அப்படிங்கிறது இது. நெக்ஸ்ட் கிரெடிட்டர் டர்ன்ஓவர் ரேஷியோ. கிரெடிட்டர் டர்ன்ஓவர் ரேஷியோ எந்த இதுல வரும், பர்ச்சேஸ்ல வருமா சேல்ஸ்ல வருமா, பர்ச்சேஸ்ல வரும். எந்த பர்ச்சேஸ்ல வரும், கிரெடிட் பர்ச்சேஸ்ல வரும். அப்ப கிரெடிட்டர் டர்ன்ஓவர் ரேஷியோ அப்படினா கிரெடிட் பர்ச்சேசஸ் பை ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் பேயபிள். இந்த ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் பேயபிள் எப்படினா ஓபனிங் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் பிளஸ் க்ளோசிங் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் டிவைடட் பை 2 அப்படி போடலாம். ஓபனிங் பில்ஸ் பேயபிள் பிளஸ் க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் டிவைடட் பை 2 அது போடலாம். இல்ல நாளையுமே கொடுத்துட்டான், ஓபனிங் கிரெடிட்டார் இருக்கு பில்ஸ் பேயபிள் இருக்கு, க்ளோசிங் கிரெடிட்டார் இருக்கு பில்ஸ் பேயபிள் இருக்கு அப்படினா நாளையும் கூட்டி டிவைடட் பை 2 அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் பேயபிள் வந்துரும். அதை நீங்க கழிச்சு அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டார் டர்ன்ஓவர். இது எப்படி தெரியுமா, இந்த ரேஷியோ வந்து ஸ்பீட் ஆஃப் பேமெண்ட், எவ்வளவு சீக்கிரம் நம்ம பேமெண்ட் பண்ணலாம் கிரெடிட்டார்ஸ்க்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இதோட இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோ. ஒர்க்கிங் கேபிட்டல் என்னன்னு நான் சொல்லிருக்கேன். என்ன பண்ணோம், இன் ஆர்டர் டு மீட் அவுட் தி டே டு டே எக்ஸ்பென்சஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், you would have employed so much of capital in the finished, I mean சொல்றது இந்த கேபிட்டல் ஃபிக்ஸ்ட் கேபிட்டல். பட் ஒர்க்கிங் கேபிட்டல் we require என்ன, நம்ம வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், ஃபேக்டரிக்கு ரெண்ட் கொடுக்கணும், கன்சூமபிள்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்றது ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ் அப்படின்னா அது முடியுதா, அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it refers in relation to turnover. T1 turnover, turnover is sales. அப்ப sales divided by net working capital போட்டா அந்த ரேஷியோ வரும். இது எப்படி தெரியுமா, in order to find out the ability to generate sales per rupee of working capital. ஒரு working capital நம்ம செலவு பண்றதுல ஒவ்வொரு பைசா செலவு பண்றதுலயும் அது மூலமா நம்ம சேல்ஸ் எவ்வளவு ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது அதோட இம்பார்ட்டன்ஸ். அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டர்ன்ஓவர். இந்த டர்ன்ஓவர் என்ன பண்ணுவீங்க, சேல்ஸ் மைனஸ் ரிட்டர்ன், அதான் நெட் டர்ன்ஓவர் தான். சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் அது போட்டீங்கன்னா டர்ன்ஓவர் வந்துரும். நெட் வொர்க்கிங் கேபிட்டல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் அதை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரேஷியோ வந்துரும். இந்த ரேஷியோ வந்து டு ஜெனரேட் சேல்ஸ்
per rupee of working capital. Working capital நம்ம எவ்வளவு பைசா செலவு பண்றோம், அதுல எவ்வளவு நம்ம சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அது. அடுத்தது fixed assets turnover ratio. Fixed assets turnover ratio அப்படின்னா turnover by fixed assets. இந்த fixed assetsல turnover உங்களுக்கு தெரியும், sales minus return, sales return. net fixed assets அப்படின்னா என்ன பண்ணலாம், கிராஸ் பிளாக் தான் எப்பயுமே போடுவோம். கிராஸ் பிளாக்ல இருந்து அக்ரிகேட்டட் டெப்ரிசியேஷன் போட்டீங்கன்னா நெட் பிளாக் வந்துரும், அதையும் எடுத்துக்கலாம். இல்ல வருஷ ஆரம்பத்துல உங்களுக்கு ஃபினிஷ்டு கூட்ஸ் கொடுத்திருக்கான் ஓபனிங், வருஷ கடைசியில க்ளோசிங் கொடுத்திருக்கான், அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணீங்க ஆவரேஜ் வந்துரும். அப்ப ஆவரேஜ் ஓபனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ். அப்ப மெஷினரி ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஓபனிங் பேலன்ஸ் இருக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் இருக்கு, க்ளோசிங் பேலன்ஸ் 10 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், 4 லட்சம் ரூபாய் இருக்கு, 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னா 6 லட்சம் மறுபடியும் மெஷினரி வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். அப்ப 10 அப்ப என்ன ஆயிடுது, 4 ஓபனிங் பிளஸ் 10 ரெண்டையும் கூட்டி ரெண்டால டிவைட் பண்ணீங்கன்னா ஆவரேஜ் வந்துரும். அதான் ஆவரேஜ் பேலன்சஸ், அதையும் எடுத்துக்கலாம். இல்ல அசெட் சைடுல பாத்தீங்கன்னா கிராஸ் பிளாக் நம்ம வாங்கும்போது இருந்த அசெட்டோட வேல்யூ, இந்த டெப்ரிசியேஷன் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் ஒவ்வொரு வருஷமும் ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். அந்த டெப்ரிசியேஷன் கழிச்சது போக இருக்கிறது அதை நெட் பிளாக்னு சொல்லுவோம், அப்படின்னா நெட் ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டர்ன்ஓவர் பை நெட் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அது வந்து என்னன்னா ஒவ்வொரு ரூபாய் நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் செலவு பண்ணோம் இல்லையா, அதுல செலவு பண்ற மூலமா எவ்வளவு நம்ம சேல்ஸை ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா எபிலிட்டி டு ஜெனரேட் சேல்ஸ் பர் ரூபி ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது கேபிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோ. கேபிட்டல் டர்ன்ஓவர் என்ன, இவ்வளவு கேபிட்டல் போட்டா இவ்வளவு டர்ன்ஓவர் ஆயிருக்கு. அப்ப டர்ன்ஓவர் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு, டிஓ டர்ன்ஓவர் பை கேபிட்டல். இப்ப சேல்ஸ் இருந்துச்சுன்னா டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதுல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு ரேஷியோ வரும். அது என்ன, இட் இஸ் எபிலிட்டி டு ஜெனரேட் சேல்ஸ் பர் ரூபி ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால நீங்க சேல்ஸை எவ்வளவு ரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கேப்பபிலிட்டியை காட்டுறது தான் கேபிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோ. இதுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு மட்டும் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்னன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம், டெப்ட் பிளஸ் ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தோம். அது ரெண்டு விதமா பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், டெப்ட் பிளஸ் ஈக்விட்டின்னு பார்த்தோம். இன்னொன்று ஃபிக்ஸட் அசெட்ஸ் பிளஸ் நெட் கரண்ட் அசெட்ஸ், ஐ மீன் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல், சாரி நெட் ஒர்க்கிங் கேபிட்டல், ஃபிக்ஸட் அசெட்ஸ் பிளஸ் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கலாம். இல்ல டெட் ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கலாம். டெட்னா என்ன, டெட்னா லாங் டர்ம் டிபென்ச்சர்ஸ்னு சொல்லலாம், இல்ல லாங் டர்ம் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். அது ஈக்விட்டி என்ன, equity share capital, preference share capital plus reserves and surplus. அப்ப இதெல்லாம் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அப்ப இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கறத நீங்க டர்ன்ஓவருக்கு வந்து இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டுல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு ரேஷியோ வரும். இதுதான் வந்து கேபிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது. அடுத்த கிளாஸ்ல வேற பார்ப்போம்.